டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு என்ன ரெசிபினா வெள்ளை குருமா. வாங்க இந்த வெள்ளை குருமா சப்பாத்திக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையானது காமோடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன், 1.5 ஸ்பூன் உடச்சக்கல்ல, 1.5 ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி, 1.5 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா ஒரு 150 சின்ன வெங்காயம். இது எல்லாமே நம்ம அரைக்க போகிறோம். இப்போ 150 சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகாய், காரத்துக்கு அந்த பச்சை மிளகாய் தான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் அதுலேருந்து நான் எடுத்துக்க போகிறேன். இது தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயத்தை 3 வெங்காயத்தை பெருசு நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ சுண்டலை வெள்ளை சுண்டலை ஒரு 5 விசில் விட்டு நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு வேலையே என்னென்னா ரொம்ப சுலபமான வேலைங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு ஊற்றி நாம் தாளித்து போட்டு விசில் விட்டால் முடிஞ்சிருந்ததுங்க. இந்த வெள்ளை குருமா ரொம்ப 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 ஈஸியான வேலைங்க. இந்த வெள்ளை குருமா வைக்கிறது உங்களுக்கு இதில் வேணுன்னா காய்கறி சேர்த்துக்கலாம், அப்புறம் பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்க்கறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 பொருள் சேர்க்கணுங்க. அதை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ நான் சுண்டல் போட்டு வெள்ளை குருமா நான் வைக்கிறேன். இது கூட நம்ம சின்ன வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே சேரும். இதை நல்லா நான் மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலில் இதை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு கடாயை வச்சு கடாயை நல்லா சூடானதும் நான் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கல்பாசி இலை கொஞ்சம், பிரிஞ்சி இலை ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிட்டு இந்த பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி, அதாவது 3 பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸிங்க, பேச்சுலர் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நமக்கு தேவையான சாமானை மட்டும் இருந்தால் போதும், மற்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை இது. நம்ம சுண்டலில் செய்கிறோன்னா நைட்டே இந்த சுண்டலை ஊற வச்சுட்டா வேலை ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்த பிறகு நம்ம இப்போ வேக வச்ச சுண்டலில் இப்போ நாம் அரைச்சி வச்ச மசாலாவை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கோங்க, அதில் நிறையா இருக்கும் மசாலா, அதனால் கழுவி ஊற்றிக்கோங்க. நான் மோஸ்ட்லி சப்பாத்திக்கு தான் பண்ணுவேன், பூரிக்கும் நல்லாயிருக்கும். நான் சப்பாத்திக்கு தான் ஜாஸ்தியாக இந்த மாதிரி குருமா பண்ணுவேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த வதக்கின வெங்காயத்தை நாம் அரைச்சி வச்ச மசாலா சுண்டல் கூட இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது கூட புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நம்ம விசில் விட்டு எடுக்கலாம். இல்லை கடைசியாகவும் இதை நான் சேர்த்துக்கலாம். இப்போ நான் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் நான் கடைசியாக தானே சேர்க்க போகிறேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே அருமையாக இருக்குங்க. சாப்பிடவும் சப்பாத்திக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம
இதுக்கு தேவையானதை போட்டு இறக்க வேண்டியதுதான். இறக்கி வச்சுறது தாங்க வேலை. பாருங்கள், இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு, சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்லாங்க. இது மாதிரி வீடியோஸுக்கு என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.